ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வரம் ஒன்று தருவதற்கு மாலை உன் மாளிகையின் வாசலுக்கு வருவேன். என் வருகையை நீ நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் குழந்தையே. இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்கப் போகிறாய். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகிறது குழந்தையே. இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் வாக்கு. நீ எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்தடைந்தாய் என்று எனக்கு தெரியும். இன்று உனக்கு நல்ல நாள் குழந்தையே. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள், அமைதி தரும் நாள், அதிர்ஷ்டம் தரும் நாள். நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று. அப்படி ஒரு தினம் இன்று வந்துவிட்டது குழந்தையே. அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறேன். வா செல்வமே, உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கிறது. வந்து அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது. உன்னுடைய பல நாள் சொல்லனான சோகம், துயரம், துக்கம், சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும். அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது என் குழந்தையே. எப்படி என்று நீ கேட்கலாம். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல், ஆனந்தம் எல்லாம் கிடைக்கப் போகிறது. பிறர் எவ்வளவு உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய். நான் சொல்வதெல்லாம் உண்மையாக தெரியும். உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது. உன் நம்பிக்கை என்னை மேசிலிருக்க வைத்துவிட்டது. உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள், மனம் தளர்வார்கள், இடிந்து போய்விடுவார்கள். ஆனால் நீ அப்படியல்ல குழந்தையே. நிதானமாக செயல்பட்டாய். நான் கவனித்து கொண்டேதான் இருக்கின்றேன். யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய். நீ அப்படியே அமைதியாக இரு. உன் அமைதிக்குத்தான் உன் தந்தையான நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். இன்று உனக்கான ஒன்றை தரப்போகிறேன். உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு. உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது. உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில், மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ அல்லது என் வடிவிலோ ஸ்ரீராமர் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன். உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகின்றேன். கேள்விக்கு அப்பாற்பட்டு, நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் குழந்தையே. இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க இருக்கிறாய். உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்தப் போவது சர்வ நிச்சயம். உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று. உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன், அலைப்பாய விடமாட்டேன். உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர விழவிடமாட்டேன். இன்று என் அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய். என்னை வரவேற்க நீ காத்திரு குழந்தையே. வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன? நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும். பட்டம் வானில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும். ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி உன் தந்தை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான்.
உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல, 7 ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா? உன் அப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி, புறவெளி, பரவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள், அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன. உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கி கொண்டு வருகிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் வரும் துன்பம், துயரம், வேதனை, கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி. பொறுமையோடு கடைப்பிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு. மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும். அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன். எதுவும் உன்னை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது. எல்லாவற்றிற்கும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்து கொண்டு வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே. தெளிந்த மனதோடு நீ இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றி ஏன் இந்த பயம் உனக்கு? நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. உன் தந்தையான நான் இருக்கும்போது வீண் கவலை எதற்காக உனக்கு? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். நீ கலங்காதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன். என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு குழந்தையே. உனக்கு நான் இருக்கிறேன். என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன். ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கரும வினை. இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே. உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் அப்பா என்று என்னை சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ ஜெயிக்க வேண்டிய 2 விஷயங்கள் உண்டு. அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன். உன் வழிகள், உன் துன்பங்கள் என்பது எனக்கானது. நீ மகிழ்வோடு என்றும் வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன். நீ என் ஆலயத்தில் கால் வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா? ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது. இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது. என்னை தேடி வந்து நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது. இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது. அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் க்ஷேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது. மகனே, மகளே, எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும். உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத்தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான்.
அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி, இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன், கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்து விட்டேன். இதை நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கின்றாய். இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்களே. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை. கண்களில் கைப்பிடிமண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை. இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே. நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவது இல்லை. பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை. விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்க இருக்கிறாய் குழந்தையே. விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் மட்டும் போதும். அனைத்தையும் சரி செய்து விடலாம். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். என் மீது நீ வைத்த நம்பிக்கை என்றும் வீண் போகாது. உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றேன். நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதையும் மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே. அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. சரணாகதி என்ற ஒன்றினால் மட்டுமே நம்முடைய கர்மாக்கள் கரைந்து போகும். சரணாகதி செய்வதால் மட்டுமே நமது பிரச்சனைகள் தீர்ந்து போகும். நமது வேண்டுதல்கள் கேட்கப்படும். சரணாகதியே சகலமும். சாயி நாமமே வேதங்கள் அனைத்தின் சாராம்சம். சரணாகதி செய்து நமது நம்பிக்கையில் அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் காத்திருந்து பாபா அளிக்கும் விடுதலையை பெறுவோம். ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா உனக்கு துணை இருப்பார். ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவுக்கு எட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருப்பார்.
என் அருகில் வா, என் மடியில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம்? நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன். உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது. எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள். தண்ணீருடன் பால் சேரும்போது தன் அடையாளத்தை இழக்கிறது. அதை நாம் உள்வாங்குகின்ற பதிவுகள் மனிதனின் மனதில் விதைகளாக பதிந்துள்ளன. ஒருவர் தனது மனதை சாட்சியாக நின்று கவனித்தால் மனதில் நிலை பெற்றுள்ள எண்ணங்கள் தன் வீரியத்தை இழந்து மனதை வெற்றிடமாக்குகிறது. ஒரு செடியில் பூக்கின்ற ஒவ்வொரு பூவும் தனித்தனியாக இருப்பது போல் நம் ஒவ்வொருவரின் குணமும் தனித்தன்மை வாய்ந்தது. ஆனால் நம் விழிப்புணர்வின்மை காரணமாக தேவையற்ற விஷயத்தின் மேல் ஆர்வம் கொண்டு உள்வாங்கியதால் அது மனிதனை பாதிக்கின்றன. உப்பு சேர்க்கும்போது தண்ணீர் உப்பாகவும் அதில் சர்க்கரையை கிளறும்போது தண்ணீர் சிறப்பாகவும் மாறும். அதே போல ஒரு நல்ல நிறுவனம் ஒரு நபரை சரியான பாதையில் நடத்தும். அதே சமயம் தீயவர்களின் சகவாசம் சுய அழிவுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையின் திசையை அந்நிறுவனம்தான் தீர்மானிக்கும். நமது குழந்தைகளை அவர்களின் இளமை பருவத்திலிருந்தே அறிவொளி பெற்ற ஆசிரியரின் வழிகாட்டுதலின் கீழ் வைத்திருந்தால் அவர்களுக்கு புத்தி கூர்மையடைந்து மேன்மை நிலையை அடைகின்றனர். ஒவ்வொரு உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்கும் இறைவனை அடைய நல்ல பழக்கங்களையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்து நேர்மையாக வாழ சத்குருவின் துணையை நாட வேண்டும். நன்னடத்தையின் பாடங்களை முதலில் நம் தாயிடமிருந்தும் பின்னர் குருமார்களிடமிருந்தும் கற்றுக்கொள்கிறோம். பாலில் சேர்க்கப்படும் போது நீர் அதன் அடையாளத்தை இழந்து இரண்டையும் பிரிக்க இயலாது. அதே போல குரு சரணாகதி மூலம் ஒருவர் உன்னதமான ஆத்மாவாக மாறுகிறார். மேலும் பலர் அந்த உயர்ந்த உத்தம நபரை பின்பற்றக்கூடிய அளவில் அவரின் செயல்பாட்டினால் தூண்டப்படுகிறார்கள். சாயின் ஞான தத்துவத்தை பற்றி கொண்டு அவருடைய போதனைகளை பயிற்சி செய்து நம் வாழ்வில் சிறந்து விளங்குவோம். ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை. இருள் சூழ்ந்துதான் இருக்கும். அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும். ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன். உன் பாதை, உனக்கான வெற்றி, இவை எல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது. உனக்கென்று எது நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை. நான் இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன்.
அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்க்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைத்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உன் இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு. உனக்கு துணையாக என்றும் எப்போதும் எங்கும் நான் இருப்பேன்.